வணக்கம் மேம். நான் வந்து 17 நாளா வந்துட்டு இருக்கேன். என் பேர் செல்வி. என் பேரு 56 வயசு. நான் வந்து 17 நாள் வந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு சிம்டம்ஸும் அந்த செராக்கர்ல வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் நாள் வந்தேன் ஃபீவரு. செகண்ட் டே வரும்போது ஆமா ஆமா ஒரு 3 டேஸ் ஃபீவரா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து வாமிட்டிங்கு, அதுக்கப்புறம் லூஸ் மோஷனு, அதுக்கப்புறம் பாடி பெயின் எல்லாமே நானும் கிட்டத்தட்ட சமாளிச்சு ஒரு நாளும் லீவ் போடாம அப்படியே கரெக்டா கண்டினியூஸா வந்தேன் நானு. வந்ததுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் நல்லா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் இருந்தது மேடம். இருந்தது ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னும் இருந்தது எனக்கு. சரி ஆனாலும் விடக்கூடாது, நான் ஷர்மி மேம் ஃபாலோ பண்ணி எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கும்னு சொன்னதுனால நான் எதையுமே மிஸ் பண்ணாம ஒவ்வொரு நாளும் சரி பரவாயில்ல எதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நானும் டேப்லெட் எதுவுமே எடுக்காம, எனக்கு ஆக்சுவலா எதுவுமே கிடையாது, பிபி சுகர் எதுவும் கிடையாது. அதனால எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸ்டாஃப்ஸ். சரி பரவாயில்ல அப்படின்னு நானும் சமாளிச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து நார்மலா இருக்கேன். ரொம்ப நாளா எனக்கு இந்த கால் வந்து முட்டி வந்து மறுத்து போற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அந்த மறுத்து போறது இல்ல. குப்புற படுக்கும் போது வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. ரொம்ப கேஸ் எனக்கு ஏப்பம் வரும், நிறைய ஏப்பம் எல்லாம் வந்தது. இப்போதைக்கு அதுக்கு பரவாயில்ல, முதற்கு இப்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருந்தது. நான் பிசியோவா வச்சிருக்கேன். அங்க போய் கரண்ட் வைக்கிறதெல்லாம் என்னன்றது நான் ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்துட்டு இதுக்கு வந்திருக்கேன். அந்த கரண்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சது. நான் வந்து அதிகமா பெயின் வரும்போதெல்லாம் போவேன். ஒரு வாரம் 4 நாள் 5 நாள் அந்த பிசியோ வச்சு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படிலாம் கொடுத்துட்டு தான் வச்சுட்டு வந்தேன் நானு. அது எல்லாத்தையும் தாண்டி இங்க வந்த போது எனக்கு எதுவும் வந்து பெரிய விஷயமா தெரியல. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹீட் அப்படிலாம் சொல்ல முடியாது, எதுவும் கரண்ட் மாதிரி கிடையாது இதுன்றது நல்லா நான் உணர்ந்தேன். 17 நாள் ஆயிருக்கு. ஆமா, நான் வந்து சட்டுன்னு எதையும் நம்ப மாட்டேன். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் 4 பேருக்கு சொல்லணும்னு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் எங்களை நம்பி நாங்க சொன்ன வார்த்தையை கேட்டு எல்லாரும் வந்தாங்க. இங்க எல்லாருமே பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அந்த மாதிரி. நம்ம எதிர்பார்ப்பு இல்ல, நம்ம நல்லது நடந்தாதான் அடுத்தவங்களுக்கு நல்லதை சொல்லணும். நமக்கு எதுவும் தெரியாம போய் ஒருத்தவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாரும் வராங்க. எங்களை இங்க அறிமுகப்படுத்துறது வந்து பத்மநாப மாமா தான் அறிமுகப்படுத்தினாரு. ரொம்ப நல்லா இருக்குது. செராக்கருக்கு ரொம்ப நன்றி.